Children's, welcome to 6th standard English class chapter 10, the mangoes tree. From the last class we seen the boy who sitting on the banyan tree and read books and make friends, and how enjoying his evenings with the friends in your gardens. Today we going to learn remaining story of this. So from 7, the warm breezes approaching summer had sent everyone, including the gardener, in the house. I was feeling down myself, wondering if I should go to the pond and have a swim with Ramu and the buffalo, when I saw a huge black cobra guilding out of a clump of cactus. At the same time, mangoes emerged from the bushes and went straight from the cobras. In a clearing beneath the banyan tree in bright shining sunshine, they came face to face. The cobra knew only well that Grey Mangoes, 3 feet long, was a super fighter, clever and aggressive, but the cobra too was a skillful and experienced fighter. He could move stiffly and stick with the speed of light, and sack behind his long sharp fangs were full of deadly poison. It was to a battle of champions. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஈவினிங் வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த பேனியன் ட்ரீயில் சிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணலாம், இந்த ஈவினிங் வந்து நம்ம ராமு வந்து கார்டனர், ராமு கூடயும் பஃபலோ கூடயே நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு அந்த சன்ஷைனில் வந்து ஒரு கோப்ரா வந்து என்னவாகுதான், அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு கேட்டஸ், ஒரு முள்ளுச்செடி பக்கத்தில் அது வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அதே சேம் டைமில் அங்கே வந்து ஒரு மேங்கோஸ் என்னவாகுதான், ஒரு சந்துலேருந்து வெளியில் வந்து, ஒரு புஷஸ்லேருந்து வெளில வந்து அங்கேருந்து என்ன பண்ணுதான், ஸ்ட்ரெயிட்டாக கோப்ரா கிட்டே போகுதான். ஸோ அங்கே போகும்போது இது ரெண்டுமே என்ன பண்ணுது, கிளியராக 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கும்போது, ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்கும்போது கோப்ராவுக்கு என்ன தெரியும்னா, கண்டிப்பாக வந்து இந்த கிரே மேங்கோஸ் வந்து எப்படி இருக்குது, 3 ஃபீட் லாங்காகவும் சூப்பர் ஃபைட்டராகவும் கிளவராகவும் அதே நேரத்தில் என்னவாகும், அக்ரெசிவாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிரே மேங்கோஸ்க்கும் என்ன தெரியும்னா, மங்கூஸ்க்கும் என்ன தெரியும்னா, அந்த கோப்ரா வந்து ஒரு குட் ஃபைட்டராகவும் ரொம்ப வந்து ஸ்கில்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து அதோடைய ஸ்பீட் வந்து எப்படி இருக்குமா, லைட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது வந்து அதோடைய பாய்சன் வந்து என்னவா இருக்கும், ஒருத்தவங்க வந்து டெத் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து அவ்வளோ பாய்சனாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஃபைட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பேட்டில்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 9th, ஹீசிங் டிஃபென்ஸ் he spoke tongues darting in and out. The cobra raised 3 of his 6 feet off the ground and spread his broad spectacled hood. The mongoose brushed in tail. The long hair on his spine stood up. Though the combatants were unaware of my presence in the tree, they were soon made aware of arrival of 2 other spectators. One was Maina, the other was Jungle Crow. They had seen their preparations for battle and had settled on the cactus to watch outcome. Had they been content only to watch, all would have been well with both of them. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க,
ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. யார் யாரும்? கோப்ராவும் மேங்கூஸும். ஸோ அவங்க 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டோடனே இந்த கோப்ரா என்ன பண்ணுறான், அதோடைய கிரவுண்ட்லேருந்து 6 feet வந்து அது வந்து உயரமாக அதோடைய ஹெட்டை தூக்கி அதில் வந்து என்ன பண்ணுதான், அங்கேருந்து அதோடைய பாய்ஸனை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் வந்து இந்த மேங்கோஸ் வந்து அதோடைய டெய்லையும் அதோடைய ஹேர்ஸையும் என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி அந்த இடத்துல வந்து நின்று 2 பேரும் ஃபைட்டுக்கு தயாராகிறாங்க. அந்த மாதிரி ஆகும்போது இந்த பாய் வந்து எங்கே இருக்கான்னா அந்த ட்ரீஸில் வந்து இருக்கிறான். ஸோ யாருக்கும் தெரியாமல் அந்த ட்ரீஸில் இருக்கான். அந்த மாதிரி அவன் வந்து எப்படி இந்த ஃபைட்டை பார்க்குறானோ அதே மாதிரி 2 ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெக்டேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைட்டை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. எதுக்கு மேலேனா அந்த ஒரு முள்ளு செடிக்கு மேலே உட்காந்து அந்த கேட்டக்ஸ் மேலே உட்காந்துட்டு மைனாவும் அண்டு க்ரோவும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபைட்டை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வி கோ டு 11th part. The cobra stood on defensive, saving slowly from side to side, trying to mesmerize the mongoose into making a false move. But the mongoose knew the power of his opponent grizzly, unveiling eyes, and refused to meet them. Incident, he fixed his gaze at a point just below the cobra hood and opened the attack. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோப்ரா என்ன பண்ணுது, வந்து மிஸ்மரைஸ் பண்ணி இந்த மேங்கூஸை எப்படியாவது வந்து ஒரு ஃபால்ஸ் மூவ் பண்ணி அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்குது. ஸோ மேங்கூஸ் தான் நமக்கு தெரியும் ரொம்ப கிளவரானது. ஸோ கிளவரான மேங்கூஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த கோப்ராவுடைய மூமெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து என்ன பண்ணுது, அந்த மூவ்லேருந்து அது வந்து எஸ்கேப் ஆகி அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு யார் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க, மேங்கூஸ் வந்து அட்டாக் பண்ணிடு. மூவிங் ஃபார்வர்ட் குயிக்லி அன்டில் ஹீ saw just within the cobra reach the mongoose, made pregnant, moved to one side. Immediately the cobra stuck his great hood, came out swiftly, and I thought nothing could save the mongoose, but the little flow jumped nearly to one side and ran it as swiftly as a cobra, beating the snake on the back and drag away out of reach. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால இப்போ வந்து இந்த கோப்ரா என்ன பண்ணுதான், அது வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுற மாதிரி பெனட்ரேட் பண்ணுதான். பெனட்ரேட்னா என்னது, ஏமாற்றி உடனே என்ன பண்ணுது, இம்மிடியண்ட்லாக வந்து இந்த கோப்ரா வந்து என்ன பண்ணுது, ஸ்டக் பண்ணிடுது. இதுதான் வந்து கரெக்டான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த மேங்கோஸை அதால் சேவ் பண்ணவே முடியாது. அந்த நிலைமையில் வந்து கோப்ரா நினைக்கும் போது ஒரு சின்ன மூவ் வந்து ஜம்ப் பண்ணி இந்த மேங்கோஸ் வந்து என்ன பண்ணிடுது, அட்டாக் பண்ணிடுது. யாரை? எஸ், மவுஸை வந்து பீட் பண்ணுது. beating on the snake on the back, dragging away again out of the reach. At the same time, the moment that the cobra struck the crow and the myna gilled him themselves at him only to collide heavily in the mid-air, shrieking inside at each other. They returned to the cactus plant. A few drops of blood glistened on the cobra back. The cobra struck and missed again. The mongoose snapped as I jumped in a beat. Again the birds drove at the snake, bumped at each other incident and returned strictly to the safe of the cactus. The third round. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து மேங்கூஸ்க்கும் கோப்ராக்கும் ஃபைட் இருந்தது. ஸோ இந்த ஃபைட்டில் வந்து 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் என்ன ஆகுதுன்னா மேங்கூஸ் வந்து
மேங்கோஸ் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாய்சனை ஸ்ப்ரெட் பண்ணதெல்லாம் அங்கே இருக்க வெயிட் பண்ண மைனாவும் க்ரோவும் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அந்த கோப்ராவை வந்து பேக்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அட்டாக் பண்ணும்போது அது என்னவாயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகி இருக்கும்போது திருப்பி என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து இந்த கோப்ரா வந்து திருப்பி வந்து அந்த பேர்ட்ஸையும் அட்டாக் பண்ணுது அதோடைய ஸ்ப்ரெட்டால். ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாய்சன்லேருந்து மிஸ் பண்ணி திருப்பி போய் அந்த முள்ளு செடியிலே அவங்க வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ 5th பாயிண்ட், the third round found the same of course as the first, but the one dramatic difference, the crow and the myna still determined to take part in the proceeding drive the cobra, but this time they missed each other as well as their mark. The myna flew on the reached its perch, but the crow tried to pull up in the mid-air and turned back in the second that took the bird to do this. The cobra wiped his head back and struck with a great force. He stood threatening against the crow body. I saw the bird flew nearly 20 feet across the garden. It fluttered about a while. They lay still. The myna remained on the compass plant. அந்த கேட்டஸ் பிளான்ட்டில் என்ன பண்ணியிருக்கு, இப்போ மைனா மட்டும்தான் இருக்குது. The snake and the mongoose returned to fight very wisely, decided not to interfere again. The cobra was weakening. The mongoose walking fearless up to it, raising himself on his short leg with a lightning snap hit the big snake by the shout. The cobra whined and lashed out in the frightening manner and even called itself about the mongoose, but to no avail. While the little fellow huge screams by the little flow huge grimly on until the snake had skills to scuttle. He then smelled along its quivering length, gripped in ground the hood and dragged into it the bushes. The myna dropped occasionally to the ground, a hooped about presses into the bushes and faced the distance, and then with the shrill cries of congratulation flew away. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தேர்ட் ரவுண்டில் என்ன ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் ஹூசர் கேட்டஸில் இருக்க அந்த 2 பேர்ட்ஸும், ஸோ மைனாவும் க்ரோவும் என்ன பண்ணுறாங்க, இந்த தேர்ட் ரவுண்டில் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 2 பேரும் ஃபைட் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மேங்கோஸ் வந்து என்ன பண்ணுது, 2 பேரும் வந்து மேங்கோஸும் க்ரோப்ராப்ஸும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் வந்து இன்டர்ஃபயர் பண்ணுறாங்க. அப்போ ஸ்னேக் என்ன பண்ணுதுன்னா, இந்த க்ரோவுடைய பேக்கில் வந்து என்ன பண்ணுது, பைட் பண்ணிடுது. ஸோ பைட் பண்ணதுனால அது என்ன பண்ணுது, அங்கேயே வந்து க்ரோ வந்து இறந்துடுது. ஸோ க்ரோ இறந்துடுது, மைனா வந்து எஸ்கேப் ஆகி திருப்பி போயிட்டு அதே பிளான்ட்டில் வந்து சிட் பண்ணிடுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு மைனா என்ன டிசைட் பண்ணுது, இவங்க 2 பேருக்குள்ளே இதுக்கப்புறம் நம்ம ஃபைட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக வந்து இதுக்கப்புறமேட்டு யார் கூட இன்டர்ஃபயர் பண்ணாமல் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த முடிவில் என்ன நடக்குதுன்னா, கோப்ரா வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ஆனால் வந்து மேங்கஸ் வந்து ரொம்ப தைரியமாகவும் அதோடைய ஒரு சின்ன லெக்கை வந்து சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி ஷவுட் பண்ணி அது வந்து கூப்பிடுது. ஸோ 2 பேரும் ஃபைட் பண்ணிவிட்டு நடந்துகிட்ருக்கும்போது இவங்களுக்கு நடுவில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸு நடந்துகிட்ருக்கு. ஸோ 2 பேருமே ஃபைட்டில் வந்து முடிஞ்சு போயிடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து யாருமே வந்து வின் பண்ணல. ஸோ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, முடிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மைனாவும் அங்கேருந்து பறந்து போயிடுது.
ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பாய் வந்து நம்ம வந்து ஒரு மேனுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்க எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் வந்து ஒரு ஹியூமன்ஸோடைய பிஹேவியர்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஸ்டோரியில் வந்து எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் ஒரு ஹியூமன்ஸோடைய பிஹேவியர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? ஸோ ஒருத்தவங்க வந்து ஸ்னேக்காக இருக்கலாம், மைனாவாக இருக்கலாம், ஒரு க்ரோவாக இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி இறந்தவங்களாக இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க கூட ஃபைட் பண்ணும்போது 2 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரகில் வந்து 2 பேர் மீட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு மேன் வந்து அங்கே இருந்து பார்க்கறது வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட். ஸோ ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் யாராக இருந்தாலும், ஸ்னேக்காக இருந்தாலும், க்ரோவாக இருந்தாலும், மைனாக இருந்தாலும் உங்களை எல்லாரையும் யாரோ ஒருத்தவங்க கவனிச்சிட்டே இருப்பாங்கன்றது தான் அந்த பாய் வந்து அந்த இதில் வந்து உட்காந்துட்டு லிசன் பண்ணுறான். ஸோ இது வந்து ஒரு சொசைட்டியை பற்றி ஒரு ஸ்டோரியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நார்மல் ஒரு ஸ்டோரியாகவும் நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய ஐடியாஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஸ்டோரி. Happy to share this story with you. We will meet on